வணக்கம் மாணவர்களே. இன்று நாம் இனவெழுத்துக்களை கொண்டு நாம் சொற்களை உருவாக்க போகின்றோம். அதற்கு முன்னதாக இன எழுத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம். இங்கு மொத்தம் 6 இன எழுத்துக்கள் இருக்கின்றன. இன் அதாவது டன் நகரம். சரிங்களா? இந்த இன்னுக்கு இன எழுத்து பார்த்தீங்கன்னா டா. அதே மாதிரி இந்துக்கு இணை எழுத்து தா. இன் ரன்னகரம். இந்த ரன்னகரத்துடைய இணை எழுத்து பார்த்தீங்கன்னா ரா. அடுத்து இம்முக்கான இணை எழுத்து பா. இஞ்சுக்கான இணை எழுத்து சா. இங்கு அதனுடைய இணை எழுத்து கா. இப்போ நம்ம சொல்லும் பொழுது இங்கா, இன்சா, இம்பா, இன்ரா, இன்தா, இன்டா என்று நாம் இதனை குறிப்பிடுவோம். அதனை தொடர்ந்து மாணவர்கள் ஆசிரியர் சில உதாரணங்களை உங்களுக்கு இங்கு கொடுத்திருக்கின்றேன். அதாவது முதல்ல இங்கா இருந்ததுல, அதற்கு பாருங்க உதாரண சொல் பார்த்தீங்கன்னா தங்கம். தா இங் கா இம் தங்கம். இங்கா இணை எழுத்து. அதே மாதிரி மஞ்சம். மா இன் ஜா இம் மஞ்சம். இஞ்சிக்கு இணை எழுத்து பார்த்தீங்கன்னா சா. அடுத்து குடும்பம். கு டு இம் பா இம் குடும்பம். இம்முக்கான இணை எழுத்து பா. இம்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா பண்டம். பா இன் டா இம் பண்டம். டன் நகரத்துக்கான இன்னுடைய இணை எழுத்து பார்த்தீங்கன்னா டா. அடுத்து பந்தம். பா இன் தா இம் பந்தம். இந்துடைய இணை எழுத்து பார்த்தீங்கன்னா தா. இந்தா. அடுத்து பார்த்தீங்கன்னா இறுதியான சொல் தென்றல். தே இன் ரா இல் தென்றல். இன்னு அதாவது ரன்னகர. இன்னுக்கான இணை எழுத்து பார்த்தீங்கன்னா ரா. இங்க ஆசிரியர் 6 சொற்கள் இங்க கொடுத்திருக்கேன். இதே போன்று மாணவர்கள் நீங்கள் இங்கா, இன்சா, இம்பா, இன்டா, இன்தா, இன்ரா இந்த எழுத்துகள் இணை எழுத்துகளுக்கான சொற்களை நீங்கள் சுயமாக உருவாக்கலாம். எங்கே நீங்கள் ஒரு தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தாளை வைத்துக்கொண்டு எழுதுகோலை பயன்படுத்தி நீங்கள் சுயமாக இணை எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குங்கள், பார்க்கலாம். உங்களாலும் முடியும் மாணவர்களே. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இந்த இணை எழுத்து கொண்ட சொற்களை எழுதி உங்களுடைய ஆசிரியர்களிடம் நீங்கள் கொடுத்து சரிபார்த்து கொள்ளலாம். சரியா? நன்றி மாணவர்களே.